அனைவருக்கும் வணக்கம். இன்று திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு அருகில் உள்ள அணைப்பட்டி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். இப்பகுதியை மகாபாரதத்துடன் ஒப்பிடுகின்றனர். பாண்டவர்கள் வனவாசத்தின் போது இப்பகுதியில் உள்ள சித்தர்மலை என்ற மலையில் சில காலம் தங்கினார்களாம். அப்போது தர்மபுத்திரர் தன் சிவபூஜைக்கு சுத்தமான ஆற்று நீர் கொண்டு வருமாறு பீமனை அனுப்பினார். பீமன் இந்த அணைப்பட்டி அருகே வேகவதி என்று அக்காலத்தில் அழைக்கப்பட்ட வைகை ஆற்றில் தண்ணீர் எடுக்க வந்தபோது வழியில் ஒரு வானரம் பீமன் மேலே செல்ல விடாமல் வாளை நீட்டி உட்கார்ந்திருந்ததாம். அதன் வாளை பீமன் தூக்க முடியாமல் தெரிய போது குரங்கு தன்னை வாயு புத்திரனான அனுமன் என்றும் தான் பீமனின் அண்ணன் என்றும் தெரிவித்து பீமனுக்கு உதவியதாம். மேலும் சித்தர்மலையில் ஈசானிய பாகத்தில் பீமன் தன் கதையினால் நிலத்தை அடித்ததால் அங்கே நீரூற்று தோன்றும் என்றும் அனுமன் கூறினாராம். அவ்வாறே பீமன் தர்மரின் பூஜைக்கான நீரூற்றை தோற்றுவித்தாராம். அக்காலத்தில் மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாள் இந்த தகவல் அறிந்து அனுமனுக்கு ஆலயம் எழுப்பினாராம். இந்த சிறிய கோவிலில் 5½ அடி உயர கருங்கல் பலகையில் புடைப்பு சிற்பமாக கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருளும் வகையில் தூக்கிய வலது கரம் அபய அஸ்தமாகவும் இடக்கரத்தில் கதை ஏந்தியும் ஆனந்த அனுமன் காட்சியை தருகிறார். அனுமனின் வலப்புறம் காணப்படும் சிறிய விக்கிரகம் ராணி மங்கம்மாள் என்று கூறப்படுகிறது. கருவறையில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோலத்தில் சற்றே முகத்தை பக்தர்களை நோக்கி திருப்பியவாறு காட்சி தருகிறார். அவரது வலக்கண் பக்தர்களை நோக்கி அருள் பாலிப்பதாகவும் இடக்கண் அயோத்தியை நோக்கி இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அனுமனின் வாலில் ஒரு சிறிய சலங்கையும் மணியும் காணப்படுகின்றன. சிரசை சுற்றி வளைந்து காணப்படும் வாலில் உள்ள மணி பக்தர்களை நவக்கிரக தோஷங்கள் அணுகாதவாறு பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது. வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும் போது அனுமனின் பாதத்தில் நீரூற்று ஏற்படுகிறது. தருமரின் பூஜைக்கு நீர் கொண்டு வர பீமனுக்கு வைகை ஆற்றினை காட்டிய தந்ததாலும் கோயில் வைகை ஆற்றின் கரையில் இருப்பதாலும் இந்த அனுமன் ஜலகண்ட ஆஞ்சநேயர் எனவும் அழைக்கப்படுகிறார். இங்குள்ள மூலவரான வீர ஆஞ்சநேயர் வாலிலேயே நவகிரகங்கள் இருப்பதாக உள்ள ஐதீகத்தின்படி இங்கு நவகிரகங்களுக்கு தனி சன்னதி இல்லாமல் பீடம் மட்டுமே உள்ளது. அணைப்பட்டி ஆஞ்சநேயரை தரிசிக்க செவ்வாய், புதன், சனி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அமாவாசை நாட்களிலும் அதிக அளவில் பக்தர்கள் வருகின்றனர். வேலைவாய்ப்பு, மணப்பேறு, மழலை பாக்கியம், கல்வி அறிவு, செவ்வாய் தோஷ நீக்கம், நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தி என இந்த அனுமனை வேண்டி பக்தர்கள் பெறுகின்ற பலன்கள் ஏராளம் என்கிறார்கள். நன்றி கடனாகவும் வேண்டுதலாகவும் அனுமனுக்கு துளசி மாலை, வடை மாலை, எலுமிச்சை மாலை, வெண்ணெய் போன்றவற்றை சாத்தி வழிபடுவதும் வழக்கமாக உள்ளது. ஆனைமுகன் கோவிலில் மட்டுமே பொதுவாக உள்ள சிதறத்தேங்காய் பிரார்த்தனை இந்த அனுமன் கோயிலில் செய்யப்படுவது வித்தியாசம், விசேஷம். சனிதோஷம் நீங்குவதற்கு சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து இங்கு வந்து அனுமனை வழிபட்டு செல்கின்றனர். ஜெய் ஸ்ரீராம். நன்றி. வாழ்க வளமுடன்.